வணக்கம் கிஃப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் டிவி நேயர்களே. திஸ் வீடியோ sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்பான்சரோட கண்டென்ட்டும் இது வெளியில் இருக்கிற பிராண்டு நீங்கள் கொடுத்த நாப்கின். இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம கம்பெனியோடது ஆரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டு. இந்த பிராண்டு கிட்டத்தட்ட 33 வருஷமாக 200 நாடுகளுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு வேர்ல்டு வைடான ஒரு பிராண்டு. இதுக்கு இன்னைக்கு தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் 2 இந்த வேர்ல்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு நாப்கின் நம்மளோடது மட்டும்தான். ஐஎஸ்ஓ 14001 9001. 9001னா மனித உரிமை கழகத்தில் வழங்கக்கூடியது. மனிதர்கள் தான் இதை பயன்படுத்துறதுனால அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. 14001ன்னு சொல்கிறது மண்வளத்துறையிலேருந்து வாங்குறது. ஏன்னா இதை திருப்பியும் தூக்கி போட்டால் மண் வந்து கெட்டு போகக்கூடாது. அதனால தான் இந்த சர்டிஃபிகேட் 2 வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த பேடை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஈரம்ன்றது படக்கூடாது. அதுக்காக தான் இந்த பேடை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் இதில் வந்து 50 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 30 ml ஒரு பெண்ணுக்கு ஃப்ளோ இருக்கணும். 30 mlக்கு கீழேயோ மேலேயோ இருந்தால் யூட்ரஸ் வீக்னஸாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 30 ml ஃப்ளோவை இது வாங்க முடியாதுன்றதுனால ரத்தம் எடுக்க முடியாதுன்னு 50 ml வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கொடுத்த இந்த சாதாரண இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கிற நார்மல் பேடில் இப்போ நான் விடுறேன். இதை சும்மா கை வச்சு பாருங்கள், ஈரமாக இருக்கான்னு. அதையே வச்சு அழுத்தி எடுங்க. நல்லா கையில் வச்சு அழுத்தி எடுங்க. கையை காட்டுங்க, ஈரமாக இருக்கான்னு. அதாவது இப்படி அழுத்தி இப்படி காட்டினா தான் தெரியும் ஈரம் இருக்கா அப்படின்னு காட்டினீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ 50 ml இதில் விட்டுட்டேன். சாதாரணமாக கொஞ்சோண்டு விடும்போதே உங்களுக்கு எப்படி ஈரம் இருக்கு அப்படின்னா இப்போ இது உறிஞ்சுறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. ஓகேவா? இப்போ இதே நம்ம ஆரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் நான் என்ன பண்ணுறேன், அதே 50 ml வாட்டர் நான் வந்து விடுறேன். இப்போ 50 mlக்கு 60 ml வாட்டர் நான் எடுத்திருக்கேன். அதில் விட்டதை விட 10 ml கூடவே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆரிஸ்ன்றதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 60 ml வாட்டரை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நார்மலாக கடையில் இருக்கிற பேடை விட இது நம்மளோட பேடு, ஆரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராண்டு. இப்போ இதில் நான் வந்து 60 ml வாட்டர், இதை விட இதில் 10 ml கூட தான் விட்டுருக்கேன். இதில் இருந்து நீங்கள் ஒரே ஒரு சொட்டு உங்கள் கையில் ஈரம் போட்டால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், அழுத்திங்க. கையை காட்டுங்க, ஈரமாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கை எனக்கு ஈரமாக இருக்குது இந்த பேடை அழுத்தினதுனால. இந்த கையை எனக்கு ஈரம் இல்லை. அப்போ ஒரு பொட்டு கூட ஈரம்ன்றது படலை. இதை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரம் படக்கூடாது. ஈரம் பட்டா என்ன பிரச்சனை வரும்? அரிப்பு, புண்ணு, அலர்ஜி, அதே மாதிரி இதை மாற்றணுன்ற ஒரு பிரச்சனை. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருக்கோம். இப்போ இந்த பேடு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். சரியா? இப்போ இந்த பேடு மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேயர் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லேயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், பிளாஸ்டிக் லெதர். இப்போ இந்த லெதரில் சட்டையெல்லாம் தைச்சா என்ன ஆகும்? போட்டிருந்தா எரிச்சு கச 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 நல்லா தெரியுதா? சவு மாதிரி வருதா? பிளாஸ்டிக் லேயர் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. இதை வைக்கும்போது அதிகமான சூடு அதிகமாகும், ஓரமெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும், எரிச்சல் பயங்கரமாக இருக்கும், டென்ஷனான ஒரு மனநிலையை உருவாக்கும். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் தெரியுதா? பேப்பர், சாதாரண பேப்பர், உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர். ஓகே, அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொலன்னு அப்படியே ஜெல்லு ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த ஜெல்லுக்கு பேர் சிலிக்கான் ஜெல்லுன்னு பேர். சரியா? இதுவும் சூடு அதிகமாக வரும். சாதாரண பேப்பர் தான் உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லேயரு. இந்த பேடு இல்லைன்னா நீங்கள் இதை வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பாலித்தீன் பேப்பருக்குள்ளே தான் உங்களோட ஃப்ளோ ஃபுல்லாக கீழே போய் உறிஞ்செல்லாம் கிடையாது. பாலித்தீன் பேப்பருக்குள்ளே தான் நீங்கள் உங்களோடது இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இது பயன்படுத்துறதுனால தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதிக சூடாகும் போது உங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இதில் தான் இருக்குது. அதேமாரி இன்றைக்கி நீர் கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, பிசிஓடி, யூட்ரஸில் கட்டி வர்றதுக்கான இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்மளுக்கு நவத்வாரங்கள்லேயே காற்று போகும், காற்றுல, கண்ணில், காதில். அப்போ நாம் பயன்படுத்துகிற போது அங்கேயும் காற்றோட்டம்ன்றது அதிகமாக இருக்கும். அந்த காற்றோட்டம் தடைபடுறதுனால உள்ள சூடு அதிகமாகி உங்களுக்கு கட்டி வந்துடும். இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய பேடில் நம்ம இவ்வளோ நாள் இப்போ 20 வருஷமாக இதை பயன்படுத்தினவங்க இது ஒரு நாளில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான சான்ஸே கிடையாது. அதிகபட்சம் இந்த பேடை ஒரு 5 வருடங்களுக்கு மேலே பயன்படுத்தினா தான் யூட்ரஸில் வீக்னஸை கண்டே பிடிக்க முடியும்.
சரியா? இப்போ ஹாரிஸ்ன்னு சொல்ற நம்மளோட பிராண்டு இப்போ வந்து 8 அடுக்கு லேயர் இருக்கு. இந்த இதில் 8 அடுக்கு லேயரையும் உங்களுக்கு அப்படியே பிரித்து காட்டுறேன். சரியா? இது இதில் இருக்கக்கூடிய முதல் லேயர். இது பேப்பரா துணியான்னு பாருங்க. துணி. ஓகே. இது வந்து பருத்தி காட்டன்ல மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்க துணி. பருத்தி காட்டனை நம்மளால நேராக கிழிக்க முடியாது, கோடு கோடாக தான் கிழியும். இதுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பருத்தி பஞ்சு வரும். தெரியுதா? பருத்தி பஞ்சு வருதா? ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? ரெண்டாவது இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கம்பெனியோட ஒரு பேட்டர்ன். இது வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிஜன் நெகட்டிவ் அயன். இதுல எழுதியிருக்காங்களா? ஆன்டி ஆக்சிஜன் நெகட்டிவ் அயன் அப்படின்னு சொல்லி. இது என்ன மூலக்கூறுனா, இதுல எப்போ ஈரம் படுதோ இதுல இருந்து சுத்தமான காத்து கர்ப்பப்பைக்கு போக ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை தன்னோட பலத்தை அதிகமாக்குறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நெகட்டிவ் அயன் இதுல படக்கூடிய பிளட்டு மறுபடியும் கிருமியா மாறாம தடுக்கிறதுக்கான நெகட்டிவ் அயனும் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? 2 லேயர் பார்த்துட்டோம். அடுத்து மெயினா பார்த்தீங்க அப்படின்னா 3வது 4வது லேயர். இது 3வது 4வது லேயர். இதுவும் ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு 2 லேயர் இருக்கா, தெரியுதா? ஓகே. இதுவும் ஒரு பெர்சன்டேஜ் கூட பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது. காட்டன் துணி தெரியுதா? காட்டன் பஞ்சு வருதா? இதுல இருந்து இந்த 2 லேயரும் மொத்தம் 4 லேயர் பார்த்துட்டோம். 5வதா இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஜெல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஜெல்லுன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், குழந்தைங்க பேம்பர்ஸ்லாம் நிறைய தொங்கும் ஜெல்லு அப்படின்னா அந்த ஜெல் இந்த ஜெல் இல்லை. அந்த ஜெல்லுக்கு பேர் சிலிக்கான் ஜெல்லுன்னு பேர். இந்த ஜெல்லுக்கு பேர் மேக்ரோமாலிக் அப்படின்னு பேர். மேக்ரோமாலிக்னா என்னன்னா இயற்கையான மூலக்கூறுகளில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதிகமாக இதில் கலந்துருக்கிறது சோத்துக்கத்தாழை, சோளத்தட்டை, அந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால இந்த ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். உங்கள் உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லா ஆத்துறதுக்கு இந்த ஜெல்லு பயன்படும். சரியா? என்ன பேச நேரம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதில் 50 ml நம்ம ஃப்ளோ விட்டுருந்தோம். இப்போ அது இல்லாமல் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 60 ml ஊற்றிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ ஃப்ளோ வர வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்மளோட ஹாரிஸ் பிராண்டை பயன்படுத்தினாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் அவ்வளோ ஃப்ளோவுமே ஜெல்லாகவே மாற்றிக்கும். எவ்வளோ உங்களுக்கு ஜெல்லாகவே மாற்றிடும். இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு லீக் ஆகவே ஆகாது, எவ்வளோ ஃப்ளோ வந்தாலும். இப்போ நீங்கள் என்ன கொஞ்சம் ஈரமாக இருக்கும், கீழே கொட்டிட போறீங்க. ஓகேவா? வராது மேலே. அதனால தான் இங்கே பிடிச்சேன். ஓகேவா? ஃபுல்லாகவே எல்லாமே ஜெல்லாகவே மாற்றிக்கும். 5வதாக இருக்கக்கூடிய லேயரு ஏர் சர்க்குலேஷன் லேயர்னு பேர். இதுவும் பருத்தி காட்டன் தான். தெரியுதா பிசரு? ஓகே. 6வதாக இருக்கக்கூடிய லேயரு சைடு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கான லேயரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய லேயரு 8வதாக இருக்கிற லேயரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றோட்டம் போகிறதுக்கான கோடு இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மாலிக்யூலில் தான் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. 1% கூட சர்ப்ரைஸ். லெட்ஸ் கோ. பபிள் கம்மோட பசையை தான். ஓகேவா? இப்போ இந்த பேடு பயன்படுத்தினா கர்ப்பப்பை